இன்றைக்கு தேவக்கோட்டை தாலுகா சட்டப்பணிகள் குழு இணைய வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குழந்தைகளின் எதிர்காலம் அவர்கள் பெறுகிற கல்வியை பொறுத்தே அமைகிறது. குழந்தைகளின் கல்வியை பொறுத்து இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சட்டமும் நீதிமன்றமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொள்வதை பற்றி ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, இளமையில் கல், இளம் வயதிலேயே கல்வியை கற்றுக்கொள், ஓதுவது ஒளியேல், நீதி நூல்களையும் கலைகளையும் கற்றுக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிடாதே, வித்தை விரும்பு, நல்ல பல கலைகளை விரும்பி கற்றுக்கொள் என்கிறார் ஆத்திச்சூடி வாயிலாக ஔவையார். குழந்தை பருவத்திலேயே கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி நீதி நூல்களையும் பல கலைகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு கற்க துவங்கிய செயலானது நின்றுவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த ஆத்திச்சூடிகளின் விளக்கமாகும். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது வெற்றி வேர்க்கை என்கிற நீதி நூல் நமக்கு தருகிற செய்தியாகும். பிச்சை எடுத்தாவது கல்வியை பயில வேண்டும் என்கிறார்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாரை உயர்த்திட வேண்டும் என்றான் பாரதி. இந்த உலகில் வசித்து வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல கல்வியை கொடுத்தால் மட்டுமே இந்த உலகம் மேன்மை பெறும், நன்மை பெறும் என்பது பாரதியாரின் வாக்கு. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாதவருள் அறிவுடையோனால் அரசுஞ்செல்லும் என்கிற புறநானூற்று பாடல் ஒன்று உண்டு. இந்த புறநானூற்று பாடல் நமக்கு தருகிற செய்தி, குடும்பத்தில் மூத்தவன் என்பதற்காக முடிசூடாமல் எந்த மகனுக்கு அறிவு இருக்கிறதோ அவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்கிற செய்தியாகும். அறிவுடையவனே அரசனாகவும் அதிகாரமுள்ள பதவியை பெறுவதற்கும் அருகதை பெற்றவன் என்பது இந்த புறநானூறு தருகிற செய்தி. அறிவு எங்கிருந்து கிடைக்கும்? முறையான கல்வியை பெறும்போது அறிவு வளர்கிறது. பாரதி சொல்லுகிறான், அறிவை வளர்த்திடும் பள்ளிகளை வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகரெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல். கற்றுக்கொள்வதற்கு பள்ளி இல்லாத ஊரை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்பது பாரதியார் தருகிற ஆவேச பேச்சு. கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கல்வியை கற்பதற்கு வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதில் அடங்கியிருக்கிற பொருள். இப்படி சொன்ன பாரதியின் வாக்கினை நிறைவேற்றிட அனைவருக்கும் கடமை இருக்கிறது. இந்த கடமையை சட்டங்கள் எப்படி நிறைவேற்றியிருக்கிறது, நீதிமன்றங்கள் எப்படி நிறைவேற்றியிருக்கிறது என்பதை இந்த கருத்தரங்கில் பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆசை உண்டு, தன்னுடைய குழந்தை டாக்டர் ஆகிவிட வேண்டும், தன்னுடைய மகன் IAS படித்து மாவட்ட ஆட்சியராக வேண்டும், தன்னுடைய மகள் நீதிபதியாக வேண்டும், உயர்ந்த போலீஸ் அதிகாரி ஆக வேண்டும். அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் விருப்பமும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது.
அதிகாரமும் வருமானமும் அதிகமுள்ள பதவியை பிடித்திட வேண்டும் என்பது கனவாக இருக்கிறது. இப்படி பதவியை பிடிப்பதற்காக, அதிகாரத்தை பிடிப்பதற்காக அவசியமான கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்கிற விருப்பம் இன்றைக்கு சமூகத்தில் மேலோங்கி இருக்கிறது. கல்வியின் உதவியால் வறுமையிலிருந்து மீண்டுவிட முடியும் என்பது உண்மை. கல்வியின் உதவியால் சமூக அடக்குமுறையிலிருந்து மீண்டுவிட முடியும் என்பதும் உண்மை. வறுமையை, அடக்குமுறையை வெற்றி கொள்ளும் ஆயுதமாக கல்வி அமைந்திருக்கிறது. கல்வியின் வாயிலாக சாதிக்கப்பட வேண்டிய விஷயம் எது என்பதை விவேகானந்தர் கூறுகிறார். மறுபடியும் கல்வி கற்பதாக இருந்தால் வெறும் புள்ளி விவரங்கள் அடங்கிய கல்வி விவரங்களை நான் படிக்க மாட்டேன். முதலில் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலையும் நல்ல பண்பாட்டினையும் வளர்த்து கொள்வேன். கல்வி என்பது மூளைக்குள் பல விஷயங்களை போட்டு திணித்து வைப்பதன்று. அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் அஜீரணத்தால் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் என்கிறார் விவேகானந்தர். முன்னாள் இந்திய தலைமை நீதியரசர் PN பகவதி அவர்களின் கருத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிறக்கின்ற குழந்தையை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். குழந்தை என்பது ஒரு உயிரியாகி நிற்கின்ற ஆன்மா. அதற்கே உரிய குண நலன்களும் செயல்பாடுகளையும் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தை முழுமையான வளர்ச்சி பெறுவதற்கும், முழுமையான உடல் திறன் பெறுவதற்கும், உன்னதமான ஆற்றலை பெறுவதற்கும், அதனுடைய ஏக்க தாபங்கள், புலனறிவு திறன் மற்றும் ஆன்ம ஞானம் ஆகியவற்றை முழு வடிவில் அடைவதற்கும் அந்த குழந்தைக்கு நாம் துணை நிற்க வேண்டும். இல்லையென்றால் நாடு ஆரோக்கியமான வளர்ச்சியை அடைய முடியாது. தேசத்தின் அனைத்து தரப்பினர்களையும் அவர்களது பிரச்சனைகளையும் அறிந்த மரியாதைக்குரிய நீதியரசரின் கருத்து இது. குழந்தை நல்ல கல்வியை பெறும்போது மட்டுமே மனிதனாக மாறுகிறது என்பது அதன் பொருளாக அமைந்திருக்கிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தாக்கல் செய்திருந்த வழக்கு அது. அந்த வழக்கில் 30/4/2010 பிறப்பித்த தீர்ப்பில் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் ஆரோக்கியம், கௌரவத்தை போல கல்வியும் ஒரு அவசிய தேவையாக தெரிகிறது. ஒரு குடிமகனுக்கு முழுமையான விரிவான கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் முதன்மையான கடமையாக இருக்கிறது என்றது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம். மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் முன்பு த சோல் ட்ரஸ்டி லோக் சிக்ஷானா ட்ரஸ்ட் 1976 தாக்கல் செய்த வழக்கு. கல்வி என்றால் என்ன என்பதை அது தெளிவுபடுத்தியது. இந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் ஒரு குழந்தையை அதன் எதிர்கால வாழ்விற்கு தயார்படுத்துவது, மாணவனின் அறிவு, திறமை, சிந்தனை மற்றும் கேரக்டரை மேம்படுத்துவது கல்வி என மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் விளக்கம் கொடுத்தது. இந்திய தேசத்தின் 65% மக்கள் கிராமப்புறத்தில் வசிக்கிறார்கள். அவர்கள் முழுமையான கல்வி பெறுவதில் எது பிரச்சனையாக இருக்கிறது, எது தடையாக இருக்கிறது என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வில் 5 காரணங்களை சுட்டிக்காட்டினார்கள். பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றாதது முதல் காரணம். நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஆசிரியர்கள் பள்ளிக்கு சரியாக வருவதில்லை அல்லது காலதாமதமாக வருவது இரண்டாவது காரணம்.
ஆசிரியர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் வேலையை தவிர பிற வேலைகளை கொடுப்பது கல்வியை பாதிக்கிறது என்று மூன்றாவது காரணமாக சொன்னார்கள். தேர்தல் நேரத்தில் ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துகிறோம், தேர்தல் வேலையை நடத்துவதற்காக. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்காக ஆசிரியர்களை பயன்படுத்துகிறோம். இப்படி கல்விக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதால் கல்வி பாதிக்கப்படுகிறது, கல்வித்துறையில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என்றது அந்த ஆய்வு. எக்ஸம்ஷன் ஃப்ரம் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும். சில மாநிலங்களில் இந்த டெட் என்கிற டெஸ்ட்டு நடத்தப்படுவதே இல்லை. அதன் காரணமாக ஆசிரியர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்தி கொள்வதிலிருந்து தவறிவிடுகிறார்கள். இது ஒரு தடைக்கற்களாக இருக்கிறது. தகுதியில்லாத ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள், எத்தனையோ ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் தனியாரால் நடத்தப்படுகிறது. அந்த பயிற்சி பள்ளிகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்கும்போது அங்கு கற்றுக் கொடுப்பதற்கு முறையான பயிற்சியாளர்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. ஆக இந்த பயிற்சி பள்ளியிலிருந்து உருவாகக்கூடிய ஆசிரியர்களும் தகுதி குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த 5 காரணங்களால் கிராமப்புறத்தில் வசிக்கிற மாணவனுக்கு முழுமையான கல்வி பெறுவதில் பாதிப்பு ஏற்படுவதாக அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. கல்வி என்றதுமே இன்றைக்கு நாம் நினைவில் ஏற்படுவது அதிக பொருள் செலவு. கல்லாப்பெட்டியை நிரப்பும் கனவில் கல்வி நிறுவனங்கள் லாப நோக்கில் செயல்படக்கூடாது என்று தனியார் கல்வி நிறுவனங்களை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் எச்சரித்தது. பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வி பெறுவதற்கு வறுமை ஒரு தடையாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 21 வாழும் உரிமை இருந்தது. அந்த வாழும் உரிமையின் ஒரு அங்கமாக கல்வி பெறும் உரிமையும் இருந்து வருவதாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஜே.பி. உன்னிகிருஷ்ணன் எதிர் ஆந்திர மாநிலம் என்ற வழக்கிலும், மோகினி ஜெயின் எதிர் கர்நாடக மாநிலம் என்ற வழக்கிலும் தெளிவுபடுத்தியது. கல்வி பெறுவது அடிப்படை உரிமையாக கருதப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியது. அதேபோல மோகினி ஜெயின் வழக்கிலும் தனியார் பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் போடும்போது கேபிட்டேஷன் ஃபீஸ் என்பதை வாங்கக்கூடாது, அப்படி கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குவது சட்ட விரோதம் என்பதை 1989 தெளிவுபடுத்தியது. இந்த 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில்தான் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 21 கேபிட்டல் ஏ சீர்திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டது. 1989 உச்சநீதிமன்றம் கல்வி பெறுவதை அடிப்படை உரிமையாக அங்கீகாரம் செய்த பிறகு 2002ஆம் ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதேபோல கல்வி என்பது எந்த மொழியில் இருக்க வேண்டும் என்ற பிரச்சனை ஏற்படுகிறது. ஆங்கில வழி கல்வியை உயர்வாகவும் தாய்மொழி கல்வியை தாழ்வாகவும் சமூகம் நினைத்து கொண்டிருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறார்கள், தாய்வழி கல்வியை பெறும்போதுதான் சிந்தனை வளர்ச்சியடையும், முழுமையாக கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிலர் கருத்து தெரிவித்தார்கள். இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரை சென்றது. கடந்த 6/10/2020 விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் கருத்தினை தெளிவுபடுத்தினார்கள்.
அந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தமிழில் படிப்பை முடித்துவிட்டு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு சிரமப்படுகிறார்கள் என்று கூட வழக்கறிஞர் திரு KV விஸ்வநாதன் என்பவரால் எடுத்துரைக்கப்பட்டது. ஆங்கில வழி கல்விதான் அறிவை வளர்க்கும், ஆகவே ஆங்கில வழி கல்விக்கு ஆந்திர பிரதேசத்தில் அனுமதிக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது. ஆந்திர பிரதேச அரசு தாக்கல் செய்த அந்த வழக்கு விசாரணையின் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்து, தாய்வழி கல்விதான் அவசியம், தாய்மொழியின் கல்வியை கற்கும்போதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், உள்ளே வாங்கி கொள்ள முடியும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். தனி மனித வளர்ச்சியும் மேன்மையும் கல்வியை சார்ந்து இருப்பதால் அவர் புரிந்து கொள்ளும் மொழியிலேயே கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியது. சமீபத்தில் மத்திய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கொள்கையில் கூட தாய்மொழிக்குத்தான், தாய்மொழி வழியாக கல்வி கற்பதைத்தான் பிரதானமாக முதன்மையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கில பள்ளிகள் சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 20/4/2000 தேதியன்று ஒரு தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பில் கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமை, எந்த மொழியில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தேர்வு செய்யும் உரிமை அதில் அடக்கம். குழந்தை சார்பாக அவரது பெற்றோர் அந்த மொழியை தேர்வு செய்வார்கள் என்றது. எந்த மொழியில் ஒரு குழந்தை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரமும் உரிமையும் பெற்றோர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் தெளிவுபடுத்தியது. உலக மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் 19% குழந்தைகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். வறுமையிலிருந்து தப்பிக்க வேண்டும், சமூக அடக்குமுறையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக கல்வி அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தனியார் பள்ளிகளை எப்படி கட்டுப்படுத்துவது? மிக அதிகமான கல்வி கட்டணங்களை வசூலித்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்தது. உச்ச நீதிமன்றத்தின் முன்பு மாடர்ன் ஸ்கூல் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கு விசாரணைக்கு வந்தது. 2004ஆம் ஆண்டு தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த தீர்ப்பில் தனியார் பள்ளிகளை, தனியார் நடத்தி வரும் கல்லூரிகளை, அதன் கட்டணங்களை அரசு மேற்பார்வை செய்யும் அதிகாரம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் எவ்வளவு கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை மேற்பார்வையிடும் அதிகாரம் அரசுக்கு உண்டு என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. கூடுதலாகவும் சொன்னது, கல்வித்துறைக்கு செலவினங்களை, எவ்வளவு செலவினங்கள் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடமும் வரவு செலவு விவரங்களை கல்வித்துறையிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியது. ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடங்களிலும் 25% எண்ணிக்கையை மாணவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்களை கட்டணம் இல்லாமல் சேர்த்து கொள்ள வேண்டும். 25% ஏழை மாணவர்கள் ஃபீஸ் இல்லாமல் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவும் கடந்த 2004ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தமிழக அரசுக்கு எதிராக
ஆர் அன்னாள் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிந்து 15/4/2019 தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த தீர்ப்பில் நீதியரசர்கள் தெளிவுபடுத்தினார்கள், அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் சொத்து விவரங்களை புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்றது. ஆசிரியர்கள் மாற்று வழியில் சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டது. பள்ளி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல், மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதில் கவனம் செலுத்தாமல், வேறு வழிகளில் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஆசிரியர்களும் பள்ளிக்கூட ஊழியர்களும் செயல்பட்டு வருவது அரசு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. ஆக மாணவர்களின் நலனை மறந்த அத்தகைய ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கல்வித்துறையில் சீர்திருத்தம் வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. பள்ளிக்கூடத்திற்கு தேவைப்பட்டால் ஆசிரியர்கள் வருகிறார்கள், வராமலும் இருக்கிறார்கள், காலதாமதமாக வருகிறார்கள். இதை சரி செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது, அட்டண்டன்ஸ் எடுப்பதை கைரேகை பதிவு செய்யும் மிஷினில் வைக்க வேண்டும் என்று சொன்னது. உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு நடவடிக்கையின் வாயிலாக கல்வித்துறையின் செயல்பாட்டுக்களை கவனித்து கொண்டே வருகிறது. கல்வித்துறை மக்களுக்கு தேவையான அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறதா என்பதை மேற்பார்வை செய்து கொண்டே வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. TMA பாய் ஃபவுண்டேஷன் தாக்கல் செய்த வழக்கு அது. கடந்த 2002ஆம் ஆண்டில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியது. கல்வி என்பது வியாபாரம் அல்ல, கல்வி என்பது தகுதியும் திறனையும் மழுங்கடிப்பது ஆகாது. ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மாணவனுடைய தகுதியும் திறமையும் மழுங்கடிக்கக்கூடிய வகையில் நிர்வாகம் அமைந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது என்று சொன்னது. வியாபார நோக்கத்தில் நடத்தப்படுகிற கல்வி கூடங்களில் திறமையான மாணவர்கள் உருவாக முடியவில்லை. ஏழை மாணவர்களுக்கு கல்வி பெறும் உரிமை மறுக்கப்படுகிறது. ஆகவே கல்வியை ஒரு வியாபாரமாக நடத்தி வரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. நல்ல கல்வியை வழங்கிடும் கடமை அரசுகளுக்கு உண்டு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 41 சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை கடமையாக பிரிவு 51A கல்வி பெறும் உரிமை, குழந்தைகள் கல்வி பெறும் வகையில் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது என சொல்லப்பட்டுள்ளது. குழந்தைகளை கல்வி சாலைக்கு அனுப்பி வைப்பது பெற்றோர்களின் அடிப்படை கடமை என்றானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிக்கிள் 21A படி 6 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வி பெறும் உரிமை உள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த கல்வி பெறும் உரிமையானது தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தின்படி அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாய கல்வி பெறும் உரிமை உள்ளது. ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவையான பயிற்சிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் கல்வி இருக்க வேண்டும் என்ற சங்கதியெல்லாம் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. பெற்றோர்களின் கடமை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பது. அரசின் கடமை மன வலிமையை
ஒழுக்கத்தை கொடுத்து ஒருவனை தன் சொந்த காலில் நிற்கச் செய்யுமோ அத்தகைய கல்வியை வழங்குவது அரசின் கடமையாகும். பாரதி சொன்னான், இன்றைக்கு கல்வி அறிவு வளர்ந்திருக்கிற காலத்தில் குற்றங்கள் குறையவில்லை. கல்வியை கற்ற நபர்கள் அந்த கல்வியின் பலனை தவறாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியால் பெற்ற அறிவை தவறான முறையில் பயன்படுத்தி இந்த தேசத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று பாரதி கருதி ஒரு பாடலை பாடுகிறான். படிப்பு வளருது, பாவம் தொலையுது. படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோவென்று போவான் என்கிறான் பாரதி. கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவன் சூது செய்தால் நாசமாக போவான் என்பது பாரதியின் சாபம். இந்த நேரத்தில் பாரதியின் வரிகளை நினைவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் மனித இயல்புகளோடு பிறக்கிறது. இந்த சமுதாயத்தில் வளரும்போது அந்த மனிதனுக்கே உரிய குணங்களில் எதுவுமே இழந்து விடக்கூடாது. அந்த மனித குணங்களை மேன்மைப்படுத்தும் வகையில் கல்வி அமைய வேண்டும். அந்த கல்வியால் அறிவும் திறனும் அந்த குழந்தைகளுக்கு பெற வேண்டும். அந்த குழந்தை பெற்றிருக்கிற அறிவு அடிப்படையாக வைத்து இந்த சமூகம் மேன்மை பெறும். இறுதியாக இந்த தேசமும் மேன்மை பெறும். கல்வி என்பது இந்தியாவில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சட்டப்படியான உரிமையாக அமைந்திருக்கிறது. நமது வீடுகளிலும் நமது தெருக்களிலும் 14 வயதிற்கு கீழ்ப்பட்ட எந்த ஒரு குழந்தையும் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய கல்வி வளர்ச்சியில் மாபெரும் பங்கை இந்திய நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.